students, welcome to our channel High Focus Academy. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம மேக்ரோநியூட்ரியன்ஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மெயினாக நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் நமக்கு தேவையான எனர்ஜி நம்ம பாடி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா டைப் ஆஃப் எனர்ஜியும் நம்ம பாடிக்கு கொடுக்கறது வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கம்போஸ் ஆன ஒரு விஷயந்தான் வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது. ஸோ மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட் எதுலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே பிக்சரைசேஷனில் வியூ ஆகியிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்னால நம்ம பாடியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக நம்மளோட எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம நடக்கிறது, ஓடுறது, எல்லா விஷயமும் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு ஆர்கன்ஸோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரெயின்லேருந்து நம்ம கிட்னி, லிவர் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிற அத்தனை ஆக்டிவிட்டியும் கார்போஹைட்ரேட்டோட ப்ரெசன்ஸ்னால தான் வந்து நடக்குது. இது மட்டும் இல்லாமல் அது ஒரு டயட்ரி ஃபைபர் அப்படின்னும் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாடியில் அந்த பவுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக ரெகுலராக இருக்கிறதுக்கும், நம்ம ஹார்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் கார்போஹைட்ரேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து கிளைகோஜன் ஸ்டோரேஜ் அப்படின்னும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட் ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக ஆகும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கிளைகோஜனாக வந்து கன்வெர்ட் ஆகி லிவரில் போய் அது அப்படியே வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு பாடிக்கு தேவையான ஃபர்தரான எனர்ஜி எல்லாமே அங்கேருந்து தான் வந்து லிவர்லேருந்து நமக்கு யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் மெயினாக எதுலேருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் கிரெயின்ஸ்லேருந்து கிடைக்குது. முழு வகையான தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்தெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில், கீரை வகைகள் எல்லாத்துலேருந்துமே நமக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறது ஃபேட்ஸை வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஃபேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வரும் ஃபேட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் நமக்கு பாடிக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது, ஃபேட்குள்ளே தான் வந்து இருக்கும். ஸோ இது என்னென்ன ஃபுட்டில் இருக்குது, இது என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பாடிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து ப்ரோட்டீன்ஸை சொல்ல போகிறோம். ஸோ அதாவது ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி சோர்ஸாக வந்து ஒர்க் பண்ணும். அதாவது நமக்கு ரொம்ப வந்து ஃபுட் இன்டேக் வந்து கம்மியாக இருக்கும்போது, அப்போ நம்ம பாடி வந்து நிறைய எனர்ஜி வந்து டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா, அப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்ட ஃபேட் வந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். உடம்பு வந்து ஆல்ரெடி உடம்புல இருக்கிற அந்த ஃபேட்டை எடுத்து அதை தான் வந்து நம்ம பாடி அந்த டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஃபுட்டை எடுக்காத டைமில் அதை தான் வந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து உங்கள் பாடியில் ஒரு இன்சுலேஷன் பவராக வந்து ஹெல்ப் பண்ணி உங்கள் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது, உங்கள் பாடி ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது ஃபேட்ஸோட வேலை தான் இது. அதே மாதிரி நியூட்ரியன் அப்சர்ப்ஷன், அதாவது நியூட்ரியன் அப்சர்ப்ஷன்னா ஒரு சில நியூட்ரியன்ஸ், விட்டமின் ஏடிஇகே இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் சொல்யூபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபேட்ஸை வந்து ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த விட்டமின்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒபிசிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் கரெக்டாக நம்மளோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே மிக்ஸ்அப் பண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபேட்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அனிமல் சோர்ஸஸ், அதாவது மீட்லேருந்து கிடைக்கும். அதே மாதிரி பவுல்ட்ரிஸ், மில்க் ஐட்டம்ஸ் இதுலேருந்தெல்லாம் கிடைக்கும். ஃபிஷ், எக், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், சீஸ், யோகர்ட், ஸோ இது எல்லாத்துலேருந்துமே வந்து நமக்கு ஃபேட் கண்டென்ட் அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. இது மட்டும் இல்லாமல் பிளான்ட் சோர்ஸஸ், அதாவது பிளான்ட் சோர்ஸஸில் அவகேடோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் தான் வந்து மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எல்லா கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸும் இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நட் சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஆலிவ் ஆயில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபேட்டி ஃபிஷ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷில் மட்டும்தான் வந்து ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்குது.
ஸோ ஃபிஷ் சாப்பிடாதவங்க வந்து பாதாம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஒமேகா 3 அதிகமாக இருக்கும். நட்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஃபிஷ் சாப்பிடாதவங்க ஒமேகா 3 கண்டென்ட் வேணும் அப்படின்னா வந்து அப்போ அதுக்கான சப்ளிமெண்ட் ஃபேக்டராக வந்து பாதாம் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து மினரல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மினரல்ஸ் எதில் என்ன நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம பாடியோட ஃபங்க்ஷன் டே டு டே ப்ராப்பராக ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கிறதுக்கு மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ மினரல்ஸில் இந்த டைப்புன்னு இல்லை, எல்லா டைப் ஆஃப் மினரல்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியமாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஸோ எல்லாமே வந்து எல்லா டைப் ஆஃப் மினரல்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட போன் டீத் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கால்சியம் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட டீத்து போன் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். இல்லைன்னா போன்ஸ் எல்லாம் ஈஸியாக பிரேக் ஆகிடும். அதே மாதிரி பாஸ்பரஸ் கண்டென்ட், மெக்னீஷியம் கண்டென்ட்லாம் வந்து உடம்புல கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். ஸோ உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கல அப்படின்னா வந்து ரொம்ப பாடி பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ கால்சியம் கண்டென்ட் உடம்புல குறையும் போது என்ன ஆகும், நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி எடுத்துக்காத போது உங்களோட போன்ஸ் வந்து ஃபர்தராக ஒன்று ஒன்றா வந்து அதுக்கப்புறமா வந்து அதிலேருந்து தான் வந்து அதுக்கு தேவையான கால்சியம் கண்டென்ட்டை எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் பாடி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படிங்கிறது சோடியம், பொட்டாசியம் குளோரைடு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்கள் மசில் ஃபங்க்ஷன் எல்லாமே ப்ராப்பராக நடக்கிறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த சோடியம், பொட்டாசியம் எல்லாம் இருக்கிற மாதிரி ரெகுலராக எடுத்துக்கணும். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸில் அயன் தான் வந்து ஒரு மெயினான ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கான ஒரு கண்டென்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்ஸ்க்கு 11 to 13 இருக்கணும், ஃபீமேல்ஸ்க்கு 13 to 15 வரைக்கும் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அனிமிக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களோட பாடி வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அயன் ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்சைம் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்சைம்ஸ் இது மட்டும் இல்லாமல், இந்த மினரல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில என்சைம்ஸ் எல்லாம் நம்ம பாடி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு தேவைப்படும். நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும், அந்த உடம்புக்கு தேவையான ஜிங்க், செலீனியம் இந்த மாதிரியான நம்ம இம்யூன் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுற மினரல்ஸ் எல்லாமும் நம்ம கண்டிப்பாக ஃபுட்டில் வந்து கன்சியூம் பண்ணணும் செப்பரேட்டாக. அப்படி இன்கேஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணுற ஃபுட்டில் இல்லை அப்படின்னா தான் டாக்டர்ஸ் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மினரல்ஸ் ஒன்றும் வந்து எந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போமா? ஸோ கால்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் இருக்குது, பிளான்ட் பேஸ்டு எல்லாத்துலேயுமே இருக்குது. அயன் வந்து எதில் இருக்குது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் யூ நோ தட் ரெட் மீட்டில் இருக்குது, அண்ட் தென் ஃபிஷ்ஷில் இருக்குது, அண்ட் தென் முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்குது, டோஃபு, ஸ்பினாச் இதில் எல்லாமும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து அயன் எடுக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக கால்சியம் எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ விட்டமின் சி எடுக்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அயன் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஜிங்க் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்ஃபிஷ், மீட் இது எல்லாத்துலேயுமே வந்து ஜிங்க் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனானாஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அயோடினை வந்து பார்க்க போகிறோம். அயோடின் ஆஸ் யூஷுவல் யூ நோ தட் எல்லா சால்ட்லேயுமே இருக்குது. செலீனியம் கண்டென்ட் வந்து ஃபிஷ்ஷில் இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து சரியாக வாஷ் பண்ணாமல் சாப்பிடும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்டரி டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈஸியாக சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் விட்டமின்ஸ் வந்து பார்ப்போமா? ஸோ விட்டமின்ஸ்னால் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். விட்டமின் வந்து நம்ம பாடியோட தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் விட்டமின்ஸும் ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியாவில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளோட க்ரோத் ஆகட்டும், நம்மளோட டெவலப்மெண்ட் ஆகட்டும், நம்ம பாடியில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு விட்டமின்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ரோநியூட்ரியன், மைக்ரோநியூட்ரியன்ஸில் ரெண்டுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும்போது தான் நம்ம பாடி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகி போகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடியில் ஃபேட் எல்லாமே வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆனாலும் அதை மறுபடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ரீபூஸ்ட் பண்ணி க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாடியில் கொலோஜன் கண்டென்ட் மெயின்டைன் ஆனால் தான் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஹெல்த்தியாக நம்ம பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு செல்ஸ் வந்து உள்ள டேமேஜ் ஆனாலும், இல்லை ஏதாவது ஒரு பிளட் செல்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருந்தாலும், எங்கேயாவது வந்து பிளட் வந்து சரியாக ஃப்ளோ ஆகாமல் கிளாட் ஆனாலும்
இதெல்லாம் நடக்காம நமக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே வந்து விட்டமின்ஸ் அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ விட்டமின்ஸ் எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டைப் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கு. ஏ, பி, பிலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, B1, B2, B5, B12, 15, 9, B6 இது மாரிலாம் நெறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம விட்டமின் சி, இ, எஃப், ஹெச், டி இந்த மாதிரி நெறைய டைப் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா டைப் ஆஃப் விட்டமின்ஸுமே நம்ம ஃபுட்டில் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண பார்க்கணும். ஸோ நமக்கு ஃபுட்டும் நம்மளோட ஹெல்த்தும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் வந்து உடம்புக்கு நல்லது. தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் பின்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய கிரியேட் பண்ணும். இதனால நெறைய அலர்ஜிஸ் வரும். நெறைய இன்டாலரன்ஸ் அப்படின்னா வந்து உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. என்ன ப்ராப்ளம்னே டயக்னைஸ் பண்ண முடியாது. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதிலேருந்து ஃபுட்டில் என்னென்ன மாதிரி நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் பக்கம் வந்து போக மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக வந்து உங்களால் வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்க முடியல அப்படின்னாலும், உங்களால் கம்ப்ளீட்டாக அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், மீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.